கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவால் படைக்கப்பட்ட சிறந்த சமுதாயமாகிய மனிதர்கள் ஒரே மாதிரியான சிந்தனை கொண்டவர்களாக, ஒரே மாதிரியான குணாதிசயம் கொண்டவர்களாக படைக்கப்படவில்லை. ஒவ்வொருடைய பார்வையும் புரிதலும் வேறுபட்டிருக்கிற காரணத்தினால் மனிதர்களுக்கு மத்தியில் கசப்புகள், கோபங்கள், சண்டை சச்சரவுகளெல்லாம் ஏற்படுகின்றன. இப்படி ஏற்படுகிற நேரத்தில் நாம் ஆற்றுகிற விஷயத்தில் நாம் ரொம்ப கவனக்குறைவாகவும் மார்க்கம் தடுத்திருக்கிற வகையில் அதற்கு நம்ம எதிர்வினை ஆற்றுகிறோம். நமக்கு ஒருவர் அநீதி இழைத்து விட்டார், நம்ம இடத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு வேலையால் ஒரு தவறு செய்து விட்டார், அல்லது கணவனுடைய செயல் மனைவிக்கு பிடிக்கவில்லை, மனைவியுடைய செயல் கணவனுக்கு பிடிக்கவில்லை, பிள்ளைகளுடைய செயல் தந்தைக்கு பிடிக்கவில்லை, நட்பாக பழையவர்கள் மத்தியில் பிரச்சனை வருகிறது. இந்த நேரத்தில் என்ன செய்கிறார்கள் சொன்னால், ஒருவரை ஒருவர் ஏசிக்கொள்கிறார்கள். திட்டுறது, ஏசுவது. இப்படி ஏசிக்கொள்வதில் ஏசுவதற்கு சில கண்டிஷனுக்கு உட்பட்டு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ஆனாலும் இந்த ஏசுவதை கடந்து சபித்து கொள்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். ஒருவரை ஒருவர் கோபத்தில் பேசும் பொழுது, திட்டும் பொழுது, தங்களுடைய ஆத்திரத்தை வெளிப்படுத்தும் பொழுது ஒருவரை ஒருவர் சபிக்கிறார்கள். எப்படி சபிக்கிறார்கள்? நாசமா போ, உருப்படாமல் போ, நீ விளங்க மாட்டாய், இந்த மாதிரி எல்லாம் அசிங்கமான முறையில் என்ன செய்கிறார்கள்? சபிக்கிறார்கள். இப்படி சபிக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா? ஒரு மனிதனை முட்டாப்பையில் அறிவு கட்டவன் திட்டலாம் கோபத்தில், அது சபிக்கிறதுல வராது. அவனுடைய கேரக்டரை நம்ம சொல்லி காட்டுறோம். சபித்தல் என்பது எப்படி இருக்குன்னு கேட்டால், அவனுடைய எதிர்காலத்துக்கு தீர்ப்பளிக்கிறது. நீ நாசமா போட என்ன அர்த்தம்? உன்னுடைய எதிர்காலம் வீணா போகட்டும் என்று அர்த்தம். அப்போ நீ அழிஞ்சு போ, தொலைந்து போ. குறிப்பாக பெண்களுடைய வார்த்தைகள் அதிகமாக இருக்கும். கழிச்சல்ல போ, இப்படி தான் ஒரு தாய் கூட மகனை திட்டுவார்கள் எங்கள் பகுதிகளெல்லாம். அப்போ கொள்ளையில் போ, கழிச்சல்ல போன, கழிச்சல்னா என்ன அர்த்தம்? அந்த காலராவில் வேதியில் போ. அப்போ அந்த மாதிரி செத்து போங்கிறாங்க. தன்னுடைய குழந்தைகளை பார்த்து இந்த மாதிரியான வாசகங்களை எல்லாம் யூஸ் பண்ணுகிறார்கள். இப்படி யூஸ் பண்ணுவது மார்க்கத்தில் சரியா? சும்மா தானே திட்டுறோம், செல்லமாக தானே திட்டுறோம் அப்படின்னு எடுத்துக்கொள்வதா? இந்த மாதிரி சாபம் போடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா? அப்படி சாபம் போட்டால் அதனால் என்ன விளைவு ஏற்படும்? அது அல்லாஹ்விடத்தில் அது எந்த மாதிரி எடுத்துக்கொள்ளப்படும்? அது நம்மளை எப்படி பாதிக்கும் என்பதையெல்லாம் நம்ம தெளிவாக வழங்கி கொண்டோம் என்று சொன்னால், எந்த ஒரு கட்டத்திலையும் கோபத்திற்காக வேண்டி சபித்து விட மாட்டோம். இன்னும் சொல்ல போனால், எதிர்காலத்தில் நாசமா போன்று நீங்க சொல்றீங்களே, அதை சொன்னால் உங்களுக்கு அந்த அறிவு இருக்குதா? அவர் நாசமா போவாரா இல்லையா என்று யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். கொள்ளையில் போ, கழிச்சல்ல போ என்று சொன்னால் அப்படி போவானா இல்லையா என்று உங்களுக்கு தெரியாது. நீங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட், அல்லாஹ் கொடுக்க வேண்டிய தீர்ப்பை நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பாரதூரமான ஒரு குற்றமாக அது அமைந்திருக்கிறது. அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி மார்க்கம் என்ன சொல்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பெருநாள் தொழுகை நடத்துகிறார்கள். பெருநாள் தொழுகை கூட்டம் அதிகமாக இருக்கும் பொழுது அவங்களுடைய குரல் ஆண்கள் வரைக்கும் தான் கேட்கும். இப்போ உள்ள மாதிரி ஒளிபரப்பி சாதனம்லாம் கிடையாது. பெண்கள் பகுதி பின்னாடி இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த உரை கேட்கவில்லை என்ற உடனே ஆண்களுக்கு உரை நிகழ்த்தி முடித்து விட்டு பெண்கள் பகுதிக்கு போய் அங்க ஒரு உரை நிகழ்த்துறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகழ்த்தும் போது என்ன செய்யறாங்கன்னா, நீங்க தர்மம் செய்யுங்க. பெண்கள் தசத்தக்ன உலவு மின் ஹுலியிக்குன்ன, உங்களுடைய நகைகள் மூலமாகவா தர்மம் செய்யுங்க. ஏன் தர்மம் செய்ய சொல்றேன்னு கேட்டா, நரகத்தில் பெண்களாகிய உங்களைத்தான் நான் அதிகமாக பார்த்தேன். நரகத்தை எல்லாம் எடுத்து காட்டுகிறான். எடுத்து காட்டும் பொழுது ஆண்களும் நரகத்துக்கு போறார்கள், பெண்களும் போகிறார்கள், சொர்க்கத்துக்கும் போகிறார்கள். ஆனால் நரகத்தில் ரேஷியோ அந்த அளவை வச்சு பார்த்தோம் என்று சொன்னால் பெண்களுடைய சதவீதம் கூடுதலாக இருக்கிறது என்று. அதனால் நீ தர்மம் செய்யுங்க. இந்த தர்மம் அதனால் ஏற்படக்கூடிய கேடுகளை உங்களுக்கு தடுக்கும் என்பதற்காக வேண்டி நீங்கள் தர்மம் செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு இந்த காரணத்தை சொல்றாங்க. என்ன காரணம்? நரகத்தில் நீங்க அதிகமா இருக்கிறீங்க, எனக்கு எடுத்து காட்டப்பட்டுச்சு. அப்ப பெண்கள்ல சில பேர் எழுந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, எல்லாரும் ஒரே மாதிரி தான் நல்லது கெட்டது செய்யறோம், ஆண்களுடைய ரேஞ்சுக்கு தானே பெண்களும் நரகத்துக்கு சொர்க்கத்துக்கு போகணும், அது பெண்கள் மாத்திரம் ஏன் அதிகமாக போறாங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட கேள்வி கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு காரணம் சொல்றாங்க. மற்ற எல்லாத்துலையும் ஆண் பெண்ணு சமமாக தான் இருக்கிறாங்க. இங்கே 100 பேர் போய் 150 பேர் போய் சொன்னால் பொம்பளையில 50 போய் சொல்லுவாங்க.
நம்ம 100 பேரில் மோசடி 50 பேர் மோசடி பண்ணால் பொம்பளையில் 50 மோசடி செய்வாங்க, அதெல்லாம் கரெக்டாக இருக்கும் ஏறக்குறைய. ஆனால் 2 காரணத்தை சொல்கிறாங்க. இந்த 2 காரணத்துக்காக தான் நீங்கள் அதிகமாக நரகத்துக்கு போயிடுறீங்க. இந்த 2 காரணம் என்ன? துக்சிர்னல்லான, ரொம்ப சபிக்கிறீங்க. எதுக்கு எடுத்தாலும் என்ன செய்றீங்க? திட்டுவதை கடந்து சபிக்கிறேன்னு தொலைஞ்சு போ, உருப்படாம போ, நாசமா போ, ஒண்ணுக்கு விளங்க மாட்டா, எரும மாடு மேய்க்கப்போ, அந்த கஞ்சா கடைக்கும் ஆக மாட்டா, கல்லு கடைக்கும் ஆக மாட்டா, எல்லாம் திட்டுவாங்க. பெண்களுடைய திட்டுகள் எப்படி வரும்னு கேட்டால் யாரை திட்டுவாங்க? எதிரியை திட்டுவாங்க, பெத்த பிள்ளையும் திட்டுவாங்க, கூட பிறந்த சகோதரர் திட்டுவாங்க. அப்ப பெண்கள் இந்த திட்டுகிறதுங்கிற பேர்ல இது திட்ட கிடையாது, இது சபிக்குதல், இது சாபம். அப்ப இப்படிப்போ அப்படி போன சாபம் தானே. இந்த சாபம் விடுவது உங்கள்கிட்ட ஜாஸ்தியாக இருக்கு, ஆம்பளைகிட்ட இல்லைன்னு சொல்லல, ஆண்கள்கிட்ட இருக்கிறது. பெண்கள் இந்த சபிக்கிற விஷயத்துல அதிகமாக இருக்கிறீர்கள். அப்ப நரகத்துல அதிகமா போவதற்கு என்ன காரணம்? நம்மள்ட்ட இருந்தா நம்ம நரகத்தை அதிகமா போவோம். இப்ப சபிக்கிறதுங்கிறது சின்ன விஷயமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒருவன் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அடுத்தவனை சபிக்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்க வேண்டும். பெண்கள்கிட்ட அதிகமாக இருக்க போய் அவங்க அதிகமாக நரகத்துக்கு போறார்கள் சொல்றாங்க. 2வது காரணம் சொன்னாங்க, தக்ஃபுர்னுல் அஷீர, நீங்கள் கணவன்மார்களுக்கு நன்றி கெட்டு நடக்கிறீர்கள். கணவன் பொதுவாக குடும்பத்தில் பெண்களுக்கு எந்த சுமையும் கொடுக்கப்படவில்லை. இஸ்லாமிய குடும்ப அமைப்புல பொருளாதார ரீதியாக அவங்க மீது எந்த ஒரு சுமை சுமத்தப்படவில்லை. அவங்கள்ட்ட கோடானி பணம் இருந்தாலும் சரி, அவங்க செலவுக்கு கூட அவங்க பொறுப்பாளி கிடையாது, கணவன் தான் கொடுக்கணும். அப்ப கணவன் தான் மனைவியுடைய செலவுக்கு பொறுப்பாளி, அவள் பெறுகிற பிள்ளைகளுக்கு பொறுப்பாளியா இருக்கிறான், தேவைகளுக்கெல்லாம் பொறுப்பாளியா இருக்கும்போது உங்களுக்கு எந்த சுமையும் சுமத்தலை. எல்லா உங்களுக்காக உழைக்கிறான், பாடுபடுறான், எல்லா சுகத்தையும் விட்டு வெளிநாடுகள்லாம் போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான், தன்னுடைய இளமையெல்லாம் தொலைத்து விட்டு வருகிறான். இப்படிலாம் இருந்தா பொதுவாக எப்படி இருப்பாங்க? ஒரு மனிதர்களுக்கு நீங்க ஒரே ஒருத்தனுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னு வைங்க, உங்களை பார்க்கும்போதெல்லாம் சிரிப்பான். ஒரே ஒரு 100 ரூபாய் அவனுக்கு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா உங்களை காணும் போதெல்லாம் என்ன செய்வான்? அந்த நன்றியை காட்டுறானா, எனக்கு சரியான நேரத்தில் உதவி செஞ்சீங்க. இது மனிதனுடைய இயல்பாக இருக்கும் பொழுது அரபுல ஒரு பழமொழி சொல்வார்கள், இன்சான் அப்துல் இஹ்சான், மனிதன் என்பவன் இஹ்சானுக்கு உதவிக்கு அடிமை. ஒருத்தன் உதவி செஞ்சிட்டீங்கன்னா உங்களை எதுக்க மாட்டான், உங்களுடைய தவறை சுட்டி காட்ட மாட்டான், உங்களுக்கு ஜாலரா போடுவான். அந்த மாதிரியான ஒரு தன்மை மனிதன்கிட்ட இருக்கிறது. அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அதையெல்லாம் உடைத்து கொண்டு இந்த பெண்கள் நன்றி இல்லாமல் இருக்கிறாங்க. சின்ன சின்ன உதவி பெறுறவன்லாம் இப்படி நன்றியா இருக்கிறான். பெண்கள் எவ்வளவு பெரிய உதவி அவங்க கணவன்கிட்ட பெறுகிறார்கள், ஒட்டுமொத்த அவங்களோட வாழ்க்கைக்கு இவன் பொறுப்பேற்றுக் கொடுக்குறான். அப்ப என்ன செய்யணும்? நமக்காக நகை நட்டுகள் வாங்குகிறார், ஆடை வாங்குகிறார், வீடு வாசல் வாங்குகிறார், நம்முடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தியாக்குறார் என்றெல்லாம் நினைத்து மற்ற பெண்களை போல களை எடுக்கவோ நாத்து நடவோ சித்தாள் வலிக்க உங்களை அனுப்பாம இப்படி எல்லாம் வைத்திருக்கிறாங்க. நினைக்கும் போது பெண்கள் ரொம்ப நன்றியா இருக்கணும். ஆனா இல்லைங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்ஃபுருல் அஷீர, நீங்கள் கணவன்மார்களுக்கு ரொம்ப நன்றி கெட்ட முறையில் நடக்கிறீர்கள். அது எந்த அளவுக்கு நடக்கிறீர்கள் சொன்னா ரசூல் அதே சொல்றாங்க, காலமெல்லாம் உங்களுக்கு அவன் வாரி வாரி வழங்கி ஒரே ஒரு தடவை ஒரு தவறு செஞ்ச தராமல் விட்டுவிட்டான் என்று சொன்னால் நீ எல்லாம் ஒரு ஆம்பளைன்னு கேட்டுறீங்க. இப்படி சொல்றாங்க சொல்லலாம். நீ எல்லாம் ஒரு மனிதனாடு, அதாவது காலமெல்லாம் உதவி செய்வீங்க, உதவி செய்யும் போது அதை பாராட்டவோ அது நன்றி தெரிவிக்க மாட்டார்கள். ஒரே ஒரு நாள் உங்களுக்கு செய்ய முடியாமல் போயிடும், ஒரே ஒரு காரியம் செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டு விடும். அப்படி ஏற்பட்டு விட்டால் உன்னால ஒரு பயன் அடையவில்லைன்னு சொல்லிவிடுவீர்கள். இந்த 2 தன்மை பெண்கள்கிட்ட இருக்கிறது, ஆண்கள்கிட்ட இது இல்லை, கம்மியா இருக்குது. கொஞ்சம் நன்றி கெட்ட தன்மை நம்மள்கிட்ட இருக்கிறது. இவ்வளவு நன்றி கெட்ட தனமாக இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காரணத்தை சொல்கிறார்கள். இது புகாரியில 304வது ஹதீஸில் இருக்கிறது. நிறைய ஹதீஸ் இருக்கிற, உதாரணத்துக்கு 304. இதுல என்ன விளங்குறோம்? ஒரு சின்ன விஷயம், நம்ம பிரியப்பா சிறுக்கு செய்யலை, கொலை செய்யலை, இதுல என்ன விஷயம் இருக்கு? கொலை செய்யற விஷயமா, கொள்ளை அடிக்கிற விஷயமா, விசாரம் பண்ற விஷயமா, சிறுக்கு செய்யற விஷயமா, திருடுற விஷயமா? ஒண்ணும் இல்லை, சாதாரண திட்டுறது, சாதாரண ஒரு பேச்சு. இதுக்கு நரகம்னா பாத்துக்கிறங்க. அப்ப நம்ம பெரிய பாரதூரமான பாவங்களுக்கு பயப்படுற மாதிரி பிறரை சபிக்கும் விஷயத்தில் என்ன செய்யணும்? ரொம்ப அச்சப்பட வேண்டும். நரகத்தில் கொண்டு தள்ளக்கூடிய பெரும் பாவத்தில் அது சேர்ந்து இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருத்தன் உண்மையானா உண்மையற்றவனா என்பதற்கு ஒரு அளவுகோலை நமக்கு சொல்கிறார்கள். எவன் அதிகமாக சபிக்கிறானோ அவன் உண்மையா இருக்க மாட்டான், பொய்யனா தான் இருப்பான்ட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு சித்திக்காக உண்மையாளன் இருப்பதற்கு அடையாளம் அவன் சபிப்பவனாக இருக்க மாட்டான். லா எம்பகை லிஸ்ஸித்தீகின் அன் யகூன லஆனன், லானத்து செய்பவனாக சபிப்பவனாக இருப்பவன் சித்திக்கு, உண்மையாளனுக்கு, சித்திக்குனா உண்மையாளனுக்கு தகாது.
அப்ப என்ன அர்த்தம்? எதுக்கு எடுத்தா நாசமா உருப்படா போறான்னு அவனை ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப பொய் சொல்றவனா இருப்பான். அவனுடைய வாழ்க்கையில் உண்மை இருக்காது. அப்ப உண்மை சொல்கிறானா பொய் சொல்கிறானா என்பதற்கு அளவுகோலாக இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு உண்மையாளனுக்கு இது தகாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம உண்மையாளர் இதை செஞ்சுக்கிட்ட வந்தா ஒன்று ரெண்டு விதமா புரிஞ்சுக்கலாம். பொய் சொல்றவன் இப்படி சபிப்பான் என்று புரிந்து கொள்ளலாம். இப்படி சபிச்சுக்கிட்டே வர்றவன் பொய் சொல்றவன் ஆயிடுவான். இப்படி சபிச்சு எதுக்கு எடுத்தான் சபிக்கிறான்னு வைங்களேன், அவன்கிட்ட அந்த உண்மை பேசணுங்கிற தன்மை போய்விடும். இப்படியும் புரியலாம், அப்படியும் புரிந்து கொள்ளலாம். பொய் சொல்றவனா இருந்தா சபிப்பான், சபித்துக்கிட்டே இருந்தான்னு சொன்னா அவன் பொய் சொல்றவனா நினைஞ்சிருவான், ஆயிடுவான். அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் இந்த சபித்தல் என்பது. அடுத்தவரை சபிக்கிறோம். இந்த சபித்தல் என்ற ஒரு குற்றம் செய்வதற்காக வேண்டி பல பொய்களை நம்ம சொன்னவர்களா அந்த கூட்டத்தை சேர்த்து சொல்லக்கூடிய வந்துருவோம், சொல்லுவோம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அளவுகோல் இப்படி கண்டிப்பாக நடக்கும். அப்ப என்ன செய்யணும்? ஆகா, நம்ம உண்மையாளனா பொய்யாளனா என்பதை உரசி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த சபித்தலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். நாம் அதை செய்யக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டு பிறரை திட்டும் பொழுது முட்டாள் மடைன்னு எதாவது செஞ்சு போங்க, அவன்கிட்ட இருக்கிறத அதுல கூட சிலது திட்டலாம், சிலது திட்டக்கூடாது, வேற ஒரு வாரத்தில் பார்த்துக்கலாம். ஆனால் சபிக்கிறது திட்டாது. சபித்தல் என்பது ஒருத்தனை அழிக்க நாசமாக்குறதுன்னு சொல்லுவது ஒரு திட்டல வருமா? அப்படி வராது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உண்மையாளனுக்கு மட்டும் அடையாளம் கிடையாது, மூமினுக்கு அடையாளம் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யகூனுல் மூமினூன லஆனன். மூமின் சொல்லக்கூடியவன் சபிக்கிறவன் ஆகவே மாட்டான். நீ மூமின் என்று உண்மையான மூமினாக இருப்பாயானால் நீ சபிக்கிறவனா ஆக மாட்டான். இது திருமதியில் இருக்கிறது. உண்மையாளன் சபிக்க மாட்டான் என்பது முஸ்லிம் உள்ள இருக்கிறது. அப்ப இந்த ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை என்ன விளங்குறோம் என்று கேட்டால், ஒருவன் மூமின் என்பதற்குரிய நல்ல நல்ல பண்புகள் இருக்குல்ல, அந்த பண்புகள்ல ஒண்ணு என்னன்னு கேட்டா யாரையும் சபிக்க கூடாது. எந்த ஒரு காரணத்துக்காக நீ ஒருத்தர் நினைச்சக்கூடாது, அழிஞ்சு போ, தொலைஞ்சு போ, நாசமா போ, அந்த மாதிரி அவனுடைய ஃபியூச்சர் வருங்காலத்தை பற்றி சொல்றது சபிக்கிறது. நேற்று செஞ்சா அப்படி செஞ்சாங்க சபிக்கிறது வராது. சபித்தல் என்பது என்று சொன்னா நாசமா போண்டா எப்ப, இனிமே, தொலைஞ்சு போண்டா எப்ப, இனிமே, இனிமேல் வரக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் போடக்கூடிய திட்டுக்கு பேர் தான் சாபம். இந்த சாபம் போடக்கூடாது ஒரு மூமினுடைய பண்பு இல்லை. ஒன்று எதிர்காலத்தை பற்றியதா இருக்கிறது. அவன் நாசமா போகணும் முடிவெடுத்து நீங்க யாரு? நான் நாசமா போகணும்னா அவன் முடிவெடுப்பான், நான் நாசமா போகக்கூடாது அவன் முடிவெடுப்பான். படைச்ச இறைவன் எடுக்கிற முடிவுல நீங்க தலையிட நீங்க யாரு? அப்ப நம்ம தலையிட்டு என்ன செய்யறோம்னு கேட்டா, அவன் உருப்பட மாட்டான், விளங்க மாட்டாங்க, அப்படி இந்த மாதிரியான வாசகங்களை எல்லாம் நீ உருப்படாம போய் என்றும் சொல்வார்கள். படற்கையாகவும் சொல்வார்கள். நம்மள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது அவன் தேர மாட்டான், அவன் நாசமா போயிடுவான், அவன் உருப்பட மாட்டான் என்று அடுத்தவன்ட்ட தகவல் சொல்லும்போது சொல்வார்கள். இதெல்லாம் இல்முல் கைப், மறைவான ஞானத்தில் அடங்கு. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? அவன் நாசமா போவான் என்று வகி வந்ததா? அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறானா? எப்படி ஒரு மனிதனை பற்றி அழிந்து போவாய், நாசமா போவாய் என்று சொல்லுவீங்க? அப்ப இது அந்த ஒரு பாவத்திலே ஏறக்குறைய அல்லாஹ்வுடைய தன்மைக்கு சொந்தம் கொண்டாடுற பாவம். அவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கிறது. ஆனால் இது நம்மிடத்தில் சாதாரணமா இருக்கிறது. பெரிய பயங்கரமான ஒரு குற்றம் மிக சாதாரணமாக விளையாட்டு போக்கில் என்ன செய்கிறோம், இதை செய்கிற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி மறுமை நாள்ல அல்லாஹ் சிலருக்கு ஒரு தகுதியை தருவானாம். என்ன தகுதி? ரசூலுல்லாஹ் நபிமார்கள்லாம் சிபாரிசு பண்ணுவாங்கல்ல. சிபாரிசுன்னா யார் இஷ்டத்துக்கு பண்றது கிடையாது. அல்லாஹ்வா என்ன செய்வான், சொல்லும்போது பண்ணுவாங்க. அவருக்கு சிபாரிசு பண்ணி கொடுப்பான்னு சொல்லி அவர் அந்தஸ்து கொடுக்கறதுக்கு அல்லாஹ் செய்யறான், அவன் தான் டிசைட் பண்றான். இந்த மாதிரி தகுதியை அல்லாஹ் நபிமார்கள் கொடுப்பான், மூமின்களுக்கெல்லாம் கொடுப்பான். எப்படிலாம் கொடுப்பான்? அல்லாஹ் ஒரு அடியான கூப்பிடுவானா, நீ உன் சொந்தக்காரன் உள்ள நரகத்தில் கிடக்குறான்ல, அவன் விஷயமா என்கிட்டையும் பரிந்துரை பண்ணாம இருக்கிற அப்படின்னு கேட்பானா. அல்ல பண்றேன் பானவன் அவன் சொல்ல கேட்டு அல்ல சொர்க்கத்தினுடைய போடுவான். அவனை நரகத்தில் ரொம்ப நாள் கிடக்கிற ஒருத்தனை பார்த்து நல்ல மூமின்களை கூப்பிட்டு சொர்க்கத்தில் இருக்க மூமின் எப்ப ஆரம்பத்தில் செய்ய மாட்டான். அல்லாஹ் எப்ப வெளியேற்ற நினைக்கிறானோ சும்மா வெளியேற்றிடலாம். இருந்தாலும் இவனுடைய கிரேடை கொஞ்சம் கூட்டணும், இவன் சொல்லிதான் அவனுக்கு கிடைச்சிட்டு ஆகணும் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், மூமினை கூப்பிட்டு வைத்து நீ உன் சொந்தக்காரன் தான், மாமா தானே, எவ்வளோ நாள் நரகத்தில் கிடக்கிறாரு, என்கிட்ட பேசினா என்ன அப்படின்னு சொன்னவன பேசுவானா. இது ஒரு பெரிய கிரேடு. நமக்கு எல்லாம் அந்த வாய்ப்பை தரலாம், நமக்காக யாராவது சிபாரிசு பண்ணக்கூடிய வாய்ப்பை எல்லாம் தரலாம். இந்த மாதிரி கிரேடு லக்னத்து செய்யறவனுக்கு மட்டும் கிடைக்காது. இந்த சபிச்சுக்கிட்டே இருந்தான்னு வைங்க, இவன் அந்த மாதிரி போய் கடைசியில் ஒரு சான்ஸ் கொடுப்பான்ல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யகூனு லஆனூன, சபித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் சுஃபஆ, பரிந்துரை செய்பவர்கள் ஆக மாட்டார்கள். யௌமுல் கியாமத், கியாமத் நாள்ல எல்லாரும் கூப்பிட்டு செய்வான். என்னென்ன பாவம் செஞ்சாலும் சரி, அவன் சொர்க்கத்துக்கு வந்த பிறகு அவனால் பல பேர் சொர்க்கத்துக்கு வர்ற மாதிரி என்ன செய்வான், ஏற்பாடு செய்வான். இந்த சான்ஸ், இந்த வாய்ப்பு லஅனத்து செய்யறவனுக்கு கிடையாது. இது முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். அப்ப நம்ம சபித்தோம் என்றால் மறுமை எப்படி பாழாகுன்னு பாருங்க.
நம்ம சொர்க்கத்துக்கு போயிடணும். சொர்க்கத்துக்கு போனாலும் அந்த சொர்க்கத்துக்கு போன பிறகு ஒரு கிரேடு கொடுக்குறான்ல. நம்ம 100 பேர் இருப்போம், 50 பேரை கூப்பிட்டு நீ பரிந்துரை பண்ணுமா, 50 பேருக்கு எல்லாம் கொடுக்க மாட்டான். என்னடா காரணம்? நீ சபிச்சுக்கிட்டு கிடந்த. ஏன்னு கேட்டா இது அதுக்கு முரணா இருக்குதுல்ல. நீனா அடுத்த நாசமானு சொல்ற ஆளு, நீ எப்படி அடுத்தவன சொர்க்கத்துக்கு போற கிரேட் உனக்கு எப்படி தர்றது? நீ காலமெல்லாம் என்ன சபிச்சுக்கிட்டு இருந்தா என்ன செஞ்ச? காலமெல்லாம் அவன் உட்படக்கூடாது, இவன் தேரக்கூடாது, இவன் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த. அப்ப காலமெல்லாம் உன்னுடைய சிந்தனையே எப்படி இருக்குன்னு கேட்டா அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாதுங்கிறது. அவன் தானே சபிப்பான். அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாது வார்த்தைக்கு அதன் அர்த்தம் அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய நீ அடுத்தவனை சொர்க்கத்துக்கு போற கிரேடு எப்படி பெறுவாய்? அது பொருத்தமா இல்ல, தண்டிக்கிறான் பாருங்க. எந்த தப்புக்கும் இப்படி செய்யாம சபித்து கொண்டிருந்தார்களே ஆனால் அவர்கள் தங்களுடைய சொந்த பந்தங்கள் நரகத்தில் கிடக்கும் பொழுது நம்ம சிபாரிசுனால சொர்க்கத்துக்கு கொண்டு வரலாம்னு ஒரு சான்ஸ் எல்லாம் கொடுப்பான்ல, அந்த சான்ஸ் இல்லாம போயிடுது. எவ்வளவு பெரிய இழப்பது ஒரு உண்மையான மோமினுக்கு. அந்த மர்மையில கிடைக்கிற ஒரு நஷ்டம்னு யோசிச்சு பார்க்கணும். அதனால இந்த சபித்தல் இருக்கும்னு சொன்னா ரொம்ப சீரியஸா கவனிச்சு உடனே தௌபா செஞ்சிடணும். அப்படி செஞ்சுட்டா இப்படி ஒழிக்கிறது நம்மளை மீறி வந்துடுறேன். அஸ்தகுஃபிருல்லாஹ் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் மன்னிச்சிருன்னு சொன்னா அப்படி கொஞ்சமா குறைஞ்சிடும். ஒரு நாள்ல ஒரு செகண்ட்ல குறையாது, ஊறி போச்சு ரத்தத்திலேயே. நம்ம ஏதாவது கோபம் வரும்போது என்ன மாதிரி நம்ம நடந்தோமோ அப்படித்தான் வரும். ஒவ்வொரு தடவை வரும்போது என்ன செய்யணும்? அஸ்தகுஃபிருல்லாஹ் யாரெல்லாம் தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்லி பாருங்க. 100 தடவை செஞ்சு 90 ஆயிக்கணும், மேலும் செஞ்சு 50 80 ஆயிக்கணும், 70 அப்புறம் இல்லாம போயிடும். அப்ப எப்பவெல்லாம் இந்த மாதிரி சபித்தல் நம்மகிட்ட நிகழ்கிறதோ உடனே தௌபா செய்து விட்டு நான் பெரிய தப்பு செஞ்சு விட்டேன் என்று சொல்லிட்டீர்கள் என்று சொன்னா, அப்படி மனசை மாத்தி கொண்டீர்கள் என்று சொன்னா இந்த சபிக்கிற குணம் நம்மகிட்ட இல்லாம போய்விடும். என்ன செஞ்சாலும் எனக்கு முடியலன்னா சொல்ல முடியாது. நீங்க ஒவ்வொரு தடவையும் உணர்ந்து தௌபா செஞ்சு கொண்டிருந்தால் நீங்க மாறிடுவீங்க கண்டிப்பாக. அப்படி செஞ்சு நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணத்துல போறாங்க. பயணத்துல சஹாபாக்களோடு போறாங்க. ஒருத்தருடைய ஒட்டகம் ஒரு சண்டித்தனம் பண்ணுது. ஒட்டகத்துல பயணம் போவாங்க, ஒரு எல்லா ஒட்டகம் போயிட்டு இருக்கு. ஒருத்தருடைய ஒட்டகம் என்ன செய்யறது? அது சரியா போக மாட்டேங்குது, சண்டித்தனம் பண்ணுகிறது. உடனே என்ன செய்யறாருன்னா ஒரு அடிக்கலாம், அதுக்குள்ள முறையை செய்யலாம். நாசமா போன ஒட்ட நீ இப்படி லானக்கல்லான்ற அதை போய் தப்பிக்கிறாரு. நீ நாசமா போ அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு? லானக்கல்லா லானக்கல்லா, அல்லாஹ் உன்னை நாசமாக்கட்டும், சபிக்கட்டும் அப்படின்னு அல்லாஹ் உன்னை சபிப்பானாக என்று சொல்லி மிருகத்துக்கு இவர் என்ன செய்யறாரு? கால்நடைக்கு சாபம் கொடுக்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுல விளங்கிருச்சு இது இந்த மாதிரி சொல்றாரு. மன் ஹாதல் லாயின், யார் அந்த சபிச்சாலும் யாரு? சத்தம் விளங்க யாருன்னு தெரியல. யாரு இந்த ஒட்டகத்தை சபித்தாள் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இவர் என்ன செய்யறாரு? நான் தான் சபிச்சேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ என்ன செஞ்சு இறங்கி இருக்கீல, இறங்கி நடந்து வா. ஏன்னு கேட்டா இந்த சபிக்கப்பட்ட ஒட்டகத்தை நீ வராத. ஒட்டகத்துக்கு சாபம் கொடுத்துருக்கீல, சாபம் கொடுத்த அந்த ஒட்டகத்தை கூட என்னோட வரக்கூடாது, நீ ஒட்டகத்தை விட்டு நடந்து வா. அப்படி எப்படி சொல்றாங்க? இன்சில் அன்ஹு, ஒட்டகத்தை விட்டு கீழே இறங்கு. ஃபலா தஸ்ஹபுனா பி மல்ஊனின், லானத்து செய்யப்பட்ட ஒட்டகத்தோடு எங்களோடு வராது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் அப்படி சொன்னாங்கன்னு கேட்டா இதான் முக்கியமான பாயிண்ட். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்கள் லா ததுவு அலா அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு எதிராக மட்டும் துவா செஞ்சிடாதீங்க. துவா செய்யறோம்ல, அல்லாஹ் என்னை நாசமா சீக்கிரம் ஜாவை கொடுத்துரு, எனக்கு சீக்கிரமா என்ன மௌத்தாக்கிரு, இப்படின்லாம் சில ஆள் கேட்பாங்கல்ல. லா ததுவு அலா அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு எதிராக நீங்கள் துவா செய்து விடாதீர்கள். ஒலா ததுவு அலா அம்வாலிக்கும், உங்கள் செல்வங்களுக்கு எதிராக நீங்க துவா செஞ்சிடாதீங்க. நாசமா போன்று ஒட்டகம் உன் செல்வம் தானே அது. ஒட்டகம் சொத்தா இல்லை, பணமா இல்லையா அது? இந்த ஒட்டகத்தை நீ நாசமா போன்னு சொன்னா என்ன அர்த்தம்? உன் செல்வத்துக்கு எதிராக நீ என்ன செய்யற சொல்ற. அதே மாதிரி போவான், கதவுல முட்டிடுவான், இவனை நாசமா போன கதவுமா, இவன் தான் போய் முட்டுவான், இவனே போய் நடையில முட்டி நாசமா போன உன் சொத்து அது, அதை போய் நாசமா போன என்ன அர்த்தம்? அப்ப உங்களுடைய செல்வங்களுக்கு எதிராக நம்ம செய்யறபடி மனுஷனை தான் சபிக்கிறோம் கிடையாது, எதை வேணாலும் சபிக்கிறோம். நமக்கு சொந்தமான சொத்துக்களை என்ன செய்யறோம்? செருப்பு சரியில்லாடி செருப்பு சபிக்கிறோம், நாசமா போன சட்டைங்கிறோம், சட்டை ஒரு பட்டன் முன்ன இருந்தா சட்டையை போட்டு சபிக்கிறோம். அப்ப எல்லாத்தையும் சாப்பாடு சபிக்கிறோம், சாப்பிடும்போது சரியா இல்லைங்க நாசமா போன சாப்பாடுன்னு சொல்லி போடுறோம். இப்படி சாப்பாடுல எல்லா செல்வங்களையும் சபிக்கக்கூடிய நம்மகிட்ட இருக்கிறது. சொல்லிட்டு ஏன் சொல்லக்கூடாது காரணம் சொல்ல முக்கியம். அன்புசிக்கும், உங்களுக்கு எதிராக சபித்துக் கொள்ளாதீர்கள். அம்பாளிக்கும், உங்களுடைய செல்வங்களுக்கு எதிராக சபிக்காதீர்கள். ஏன் என்று கேட்டால் லா துவாஃபிக்கும் மினல்லாஹி ஸாஅத்தன் யுஸ்அல் ஃபீஹா அதாவுன் ஃபயஸ்தஜிபு லக்கும், அல்லாஹ் துவாவை ஏற்றுக்கொள்ளும் நேரம் வச்சிருக்கான். எதுன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் சொல்ற இந்த நேரம் அவன் ஏற்றுக்கொள்ளும் நேரமாக இருந்தால் உங்கள் விஷயத்தில் அதை ஒப்புக்கொண்டு விடுவான். நாசமா போட்டு சொன்னீங்களா, போய் நாசமா என்ன செய்வோம்? நீ தானே கழிச்சல போய் சொன்ன, அந்த கழிச்சல்ல போட்டு பிள்ளையை திட்டும் பொழுது அது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ற ஒரு நேரமாக இருந்தால் கழிச்சலுக்குள்ள போயிடுவான். நீ தானே கேட்டத, நீ விளையாட்டு செய்யற,
எல்லா நேரத்திலும் நடக்கிறது இல்ல, சில ஒரு நேரம் இருக்கிறது, அது நமக்கு சொல்லி தரப்படவில்லை. அந்த நேரத்துல நீ இந்த சொல்வதும் அந்த நேரமும் ஒன்றாக அமைந்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டு, நீ தானே நாசமா சொன்ன, நாசமாக்கிறப்போ நீ தானே குதிரையை சபிச்ச, நீ தானே ஒட்டகத்தை சபிச்ச, ஒட்டகம் போய் செத்து போச்சு இல்ல, நீ தான் காரணம் அப்படின்னு ஆக்கிடுவானா. அப்ப நம்ம சபித்தல் என்பது நிஜமா கோபத்துல சபிக்கிறதும் இருக்கிறது, நமக்கு வேண்டியது நம்ம சபித்து கொடுக்கிறோம். நம்ம உறவினர், நம்ம பிள்ளை, நம்ம மனைவி, நம்ம மக்கள், நம்ம சொந்தம், நம்ம பந்தம், நம்ம பொருள்கள், நம்ம சொத்துக்களை நம்ம சபிக்கிறோம். அப்படி சபித்தால் என்னவாயிரும், நாசமா போனா நாசமா போயிடும். எப்போவாது ஒரு நேரத்துல சொல்லும் போது ஆகாது, எப்போது நேரத்தில் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் என்று சொன்னால் அந்த நேரத்தில் நமக்கு பெரிய இழப்பாயிரம். இந்த துவா செய்வது என்பது இந்த சபித்தல் மாதிரி, சபித்தல் இந்த துவா செய்வது என்பது பயங்கரமான ஒரு பின்விளைவை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில ஒருத்தர் இருந்தார். அவருக்கு பேர் அப்துல்லா, அவருக்கு பட்ட பேர் ஹிமார். ஹிமார்னா கழுத, இல்ல கழுதைன்னு கூப்பிடுவாங்க. ஏன்னு கேட்டா அவர் அடிக்கடி மதுபானம் அறிந்து விட்டு புடிச்சிட்டு அடி கொடுப்பாங்க. எப்ப பார்த்தாங்க அடிக்கடி போதையில் இருப்பாரு. ஆனா மத்த எல்லாம் நல்லவர், நல்ல மனிதர், பார்த்து எல்லாம் இருக்கும். ஆனா திடீர்னு என்ன செய்வாரு, போதையோட வந்துருவாரு. வந்து நினைச்சுவாங்க போதைக்கு ஹத்தடி எல்லாம் கிடைச்சு அடிக்கிறது தான். போதையில வந்தாரு, என்ன செய்யறது, நாலு அடியை போடுங்க பார்ப்பாங்க. ஏன்னா அதுக்கு தண்டனை இஸ்லாத்துல அந்த மாதிரி அடியை வாங்குவாரு. அடியை வாங்கிட்டு என்ன செய்வாரு, அடுத்த நாள் மறுபடியும் வருவாரு, பிடிச்சிட்டு வந்துருவாங்க. இப்படி அடிக்கடி வந்துட்டு இருப்பாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு நாள் இப்படி அடிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் என்ன செய்யறாரு, அல்லாஹும்ம அன்ஹு, யா அல்லாஹ் இவனை சபிச்சு நாசமாக்கிரு, மா அக்ஸர் மா யூதாபின், அடிக்கடி இப்படி வந்துட்டே இருக்கான், பிடிச்சு கொண்டு வர்றாங்க, இவன் நாசமாக்கிறன்றாங்க. யார ஒரு போதையில் இருக்கிறான், ஒருக்கத்தக்க மார்க்கத்தில் வெறுக்கத்தக்க செயல் தான், செய்யக்கூடாதுதான், அதை செஞ்சுட்டு வர்றான். இவர் அந்த செயலை தான் வெறுக்கிறாரு. அந்த செயலை வெறுக்கும் போது சொன்ன வாசனை என்னன்னா, அல்லாஹும்ம அன்ஹு, இவரை நாசமாக்குங்கிறார், இவரை சபிச்சிருங்கிறாரு. ரசூலுல்லாஹ் கடும் கோபம், நீ எப்படி சொல்ல போச்சு, நீ தண்டிக்கிறது தண்டிச்சு விட்டோம், நீ அல்லாஹ் சபிக்கன்னு சொல்ல நீ யாரு என்று சொல்லிவிட்டு அப்ப ரசூல் சொன்னாங்க, நீங்கள் சபித்து விடாதீர்கள், அவர் அல்லாஹ் ரசூலை விரும்புகிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? விரும்பிதான் தொழுகை நம்மளால நடத்துறது, ஒரு பலவீனம் தானே இருக்குது, எல்லாம் கரெக்டா செய்யறாரு. இன்னும் சொல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில அவர் கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி ஜோக்கு பேசி சிரிக்க வைப்பாராம். ரசூலுல்லாஹ் சிரிப்பாங்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில அடிக்கடி ஏதாவது சிரிக்கிறேன்னு அடுத்த இந்த புண்படுத்துற மார்க்கு தடுத்த மாதிரி இல்ல, தடுக்காத வகையில ஒரு நகைச்சுவை உணர்வு வேணும், மார்க்கு மனுஷனுக்கு வேணும். அந்த நகைச்சுவை உணர்வு அதிகம் கொண்டவராக இருந்ததுனால ரசூலுல்லாஹ் சிரிக்க வைக்கிறாளா இருப்பாங்க. அதுக்காக ரசூல் அடிக்கடி கூப்பிடுவாங்க. அதே நேரத்தில் இவற்றை பலவீனம் என்ன, இந்த போதை மதுபானம் இருந்தது ஒரு சின்ன ஒரு பலவீனமா இருக்குது. அதை செஞ்சவருக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, செயல் தவறா இருந்தாங்க, நாசமா போன உனக்கு என்ன செய்ய சொல்லி செஞ்சுட்டு போ, குடிச்சு வந்தா அடி போடுறியா, அதை நிறுத்திக்க, அவனையும் கூட சபிக்கிற என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை போய் கண்டிக்கிறாங்க. ஒரு தடவை செஞ்சு பல தடவை செஞ்ச ஒரு ஆளுக்கு இதை செய்யறாங்க. இது புகாரில் 6780வது ஹதீஸில் இருக்கிறது. அப்ப இதெல்லாம் விளங்கி நம்ம என்ன செய்யணும், சபிக்கிற விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு மத்தியில ஒரு பிரச்சனை வந்துருச்சு, மனைவி மேல சந்தேகப்படுகிறான், அவனுக்கு ஆதாரம் கிடையாது, அவனை பார்த்துட்டான், இந்த நேரத்தில் சபித்துக் கொண்டு ஒரு அனுமதி மார்க்கத்தில் இருக்கிறது இல்லையான்னு சொல்றாங்கல்ல. நான் போய் சொல்லி இருந்தால் என் மீது நாசம் உண்டாகட்டும், லாபத்து உண்டாகட்டும், அவ போய் சொல்லி இருந்தால் 5 தடவை சொல்லுவாங்க. அந்த ஒரு சபித்தல் மார்க்கத்தில் இருக்கிறது. அது என்ன கேட்ட தீர்வுக்காக வேண்டி உள்ளது, கணவனுடைய பிரச்சனை தீர்ப்பதற்காக உள்ளது. அதே மாதிரி ஒருத்தன் நம்மளை அழிக்க பார்க்கலாம், எதிரியா இருக்கிறான், பொண்ணு விட்டான், அந்த மாதிரி இருந்தால் இறைவா இவர்களை நீ பார்த்துக்க, இவர்களை சபித்து விடுவாயா ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சிருக்காங்க. ஒரு சமுதாயத்தை அழிக்க வர்றானா அந்த மாதிரி நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் சாபத்தை கூறுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அதே மாதிரி ஒரு முபாஹலாங்கிற பேர்ல ஒருத்தர் குற்றம் சுமத்திக்கிறாங்க, பாதிக்கப்பட்ட என்ன செய்யறாங்க, எம்மளை சுமத்திட்டே இல்லையா, நான் உண்மையான நீ உண்மையான நாளை சாபத்தை கேட்போம் அப்படின்னு கேட்பதற்கு மார்க்கத்தில் குர்ஆன்ல அலல் காதிபீன், பொய்யர்களுக்கு எதிராக சாபத்தை கேட்போம் இப்படி இருக்கே தவிர மற்றபடி பொதுவாக மற்ற நேரங்கள்ல என்ன செய்யக்கூடாது, சபிக்க கூடாது. இந்த சபித்தல் என்ற கூட்டத்திலிருந்து விடுபட்ட மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.